எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக 3 மாடுகள் இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒரு கன்று மாடு, 2 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 3 மாடுகளுக்கான விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு செம்பூத்து செவலை ஜெர்சி கிராஸ் சினை மாடுங்க. வெறும் 2 பல்லுக்கு தலைச்சம் கிடாரி, செம குவாலிட்டி மாடுங்க. சரியான பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க. நல்ல ஒரு உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல எலும்பே தெரியாத அளவுக்கு நல்ல கனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. சரியான சைஸு கிடாரிங்க. ஒரு 10 வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும். நல்ல ஒரு அற்புதமான கிடாரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கிடாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 13லேருந்து 15 லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க. என்னப்பா எட்டி எட்டி பார்த்தாலும் மடியே காணும்னு கேட்டிங்கன்னா, மாட்டோட சினைத்தன்மை பொறுத்த அளவில் 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணினை ஒரு 10 முதல் 12 நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க. நல்ல ஒரு அருமையான முகலட்சணம் கொண்ட மாடு, சரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு பாடி வெயிட்டோட நல்ல ஒரு குட்டி யானை மாதிரி இருக்குது. அற்புதமான ஒரு கிடாரியாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருங்க. நல்லா ஃபேட்டஸ்னாக வரக்கூடிய மாடு தான். எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். இந்த 3 மாடுகளும் ஒரே இடத்துல தான் விற்பனைக்கு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு. டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் 66,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. தலைச்சனுக்கே 13லேருந்து 15 லிட்டர் கறவையும் தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்த ஈத்துக்கும் கறவை மாறுபடும். இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில். மாற்று மாடோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. 2வது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இது ஒரு அற்புதமான ஜெர்சி டைப் மாடுங்க. இதுவும் ஜெர்சி கிராஸ் மாடு தான். நல்ல ஒரு மடியமைப்போடு வரக்கூடிய மாடு. ஒரு 2ஆம் ஈத்துக்கு 6 பல்லுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. மடி நல்ல அருமையாக எடுத்துருக்குங்க. ஸோ ஒரு குறைந்தபட்ச இடைவேளையில் தான் மாடு வந்து சினையாக இருக்குது. அதாவது 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணினை ஒரு 3லேருந்து 5 நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க. இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளி நல்லா இருக்குது. 4மே பூ காம்புகள் தான். கறவைக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மாடு நல்ல முகலட்சணமாக இருக்குது. நல்ல ஒரு சுத்த செவலையில் ஒரு அற்புதமான கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாகவே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடுகள் 3மே நீங்கள் வந்து நம்பி எடுக்கலாம். ஏன்னா எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல சிறந்த குவாலிட்டிலையும் இருக்குங்க. அதே போல் சுழியும் சுத்தமாக இருக்குது 3 மாடுகளையும் பொறுத்தளவில். இந்த மாடு 6 பல்லுக்கு 2ஆம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு 11 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடு. யார் வேணால் கறவை பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது. பிள்ளையாக இருக்காமல் இந்த மாட்டுக்கு இருக்குங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க. அது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் 63,000 கேட்குறாரு. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 ஈத்துக்கு தாராளமாக பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. நல்ல ஒரு முகலட்சணத்துலேயும் இருக்குது. நல்ல ஒரு கலர்லேயும் இருக்குங்க. இந்த மாட்டை பொறுத்தளவில் நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடாகவே இருக்குங்க. நல்ல ஒரு அளவான உடல் அமைப்பில் தேவைக்கேற்ற தீவனத்தில் நல்ல ஒரு கறவை திறனில் ஒரு அற்புதமான மாடாக இந்த மாட்டை நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ இதுதான் 2வது மாட்டுக்கான டீட்டெயில். 3வது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு அழகிய கன்று மாடுங்க. இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் 2ஆம் ஈத்துக்கு கண்ணினை இருக்குது. நேற்றுக்கு மாலையில் அழகான ஒரு கிடாரி கன்றின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 17 லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க. பார்த்து 2 மாட்டை விட இது ஒரு சுத்து பெருமாடு, உயரமும் அதிகம் கொண்ட மாடுங்க. இல்லை பெருங்கறவை திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாருங்க. நல்ல ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. மாடு கண்ணு ஈன பெருகும். எந்த அளவுக்கு நல்ல கொழுன்னு இருக்கு பாருங்கள். அந்த எலும்பு தெரியாத அளவுக்கு நல்ல மாடு. மேப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல சூப்பர் குவாலிட்டி மாடு. இந்த மாட்டோட காம்பு இடைவெளி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத.
நல்ல ஒரு அழகான கிடாரி கன்றுங்க. அதாவது நேத்திக்கு தான், அதாவது சண்டே நேத்திக்கு அழகான ஒரு கிடாரி கன்று இருக்கு. நேத்திக்கு மாலையில் ஒரு நல்ல ஒரு பால் மாடு தான். ஒரு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த 2ஆம் நேத்துக்கு ஒரு 17 லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. விருப்பமுள்ள நபர்கள் நேரில் வந்து மாட்டுக்கான கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம். மாட்டை யாரும் கட்டவும் இல்லை, அதாவது மாட்டை யாருமே வந்து பிடிக்கவும் இல்லை, மூக்கணாங்கயிறு பிடிக்கல. மாடு எந்த அளவுக்கு சாதுவாக கறவைக்கு நிற்குதுன்ற பார்க்கலாம். அதே மாதிரி காம்பு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாங்க. நல்ல ஒரு குணமான மாடாகவே இந்த மாடு இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தாயும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குங்க. ஒரு 17 லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாரு. நல்ல இறக்க மடி எடுத்திருக்கு. அற்புதமான மடி பாயிண்ட்டோடைய இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் 77,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரையிலும் 3 மாட்டுக்கான டீட்டெயிலும் நாம் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக டீட்டெயில் தேவைனாலும் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அவரே டேரெக்டாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துங்க. இல்லை முடிஞ்ச வரை நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கூட மாட்டை ஓட்டிக்கலாங்க. நன்றி.